எல்லோருக்கும் இன்ஃபோஹெல்த் 360 வணக்கம். இன்று நாம் ரேபிஸ் வைரஸ் பற்றி எப்படி மனித உடலுக்கு பரவுது, அதை எப்படி தடுத்துடலாம், ஒருவேளை விட்டுட்டா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்து உயிரிழப்பே ஏற்படுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த இவர் லூயிஸ் பாஸ்டர், இவரை தான் முதல்ல நாய் கடிக்கு ஊசி கண்டுபிடிச்சாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த வைரஸ் முதல் படத்தில் இருக்கிறது மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்குற அந்த படம். அதில் சிகப்பா இருக்கு பாருங்க, அதுதான் அந்த வைரஸ். நெக்ஸ்ட் படம் அது பெரிது பண்ணப்பட்ட ஒரு தோற்றமாகும். பதிவில் ரேபிஸ் முக்கியமாக மக்களுக்கு எப்படி பரவுது, அது நாய் இல்லைன்னா இன்ஃபெக்டான நாய், அதாவது சாதாரண நாய்க்கு ஒன்றும் ஆகாது. அந்த நாய்க்கு வேறொரு விதமாக அதுக்கு இன்ஃபெக்ஷன் கிடச்சிருந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வளர்ந்து அதனால மனிதனை கடிக்கும் போதோ இல்லை அந்த மாதிரி ஓப்பன் ஊண்டு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கண்ணு இந்த மாதிரி ஓப்பன் ஊண்டில் சும்மா அதோட சலைவா பட்டாலும் சரி, இல்லை நம்ம வாயில் அதோட சலைவா பட்டாலும் சரி, நம்ம கண்ணில் அதோட சலைவா பட்டாலும் சரி, இது மூலியமாக நாய் மட்டும் இல்லை, சில விலங்குகள் அது வருது பாருங்க, அது வழியாகவும் நம்மளுக்கு பரவுது. இது இந்த வீடியோவில் நம்ம இது எப்படி பரவுது சொல்லியாச்சு. சிம்டம்ஸ், ஃபர்ஸ்ட் எய்டு, ட்ரீட்மெண்ட், இது அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இதை பற்றி நம்ம பார்ப்போம். இது வைரஸ் வவ்வால்கள், குரங்கு, நரி, நாய், பூனை, எலி, கோயட்டுகள், ராக்கூனு, இது வழியாக நம்மளுக்கு பரவும். முக்கியமாக நம்ம ரோட்டில் ஸ்டே டாக்ஸ் இருக்கிறதால நம்மளுக்கு அது மூலயமா பரவுது. அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வவ்வால் வீட்லேயே நுழைய விடக்கூடாது. வவ்வால் வந்தாலே போய் நாய்க்கடி ஊசி போட்டுக்கணும். இதுங்க மூலியமா நம்மளுக்கு பரவுது. இது மாதிரி தான் ஒரு விலங்கு அதை கடிக்கும்போது அதோட மூளைக்கு போய் அதுக்கு அந்த வைரஸ் உள்ளே போய் அது நெக்ஸ்ட் மனுஷன் அதுக்கு நிறைய அதுக்கு ரேபிஸ் வைரஸால பாதிக்கப்பட்டிருந்தா அது மனுஷனை கிடைக்கும் போது நம்மளுக்கு வருது. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விலங்குகளை தொடுவதுனா நம்ம கையில் ஒரு கீரல் இருந்தா தொடுறது, அந்த மாதிரி இருக்கிறது, சிராய்ப்பு, கீரல்கள், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வாய் புண்ணு, வாய் வழியாக, கண்கள் இது வழியாவது பரவுது அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று கோட் பண்ண நான் விரும்புகிறேன். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார், ஒரு மானை நாய் கடிச்சிருச்சு. ஸோ அவர் மானை போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணார். அவர் கையில் ஒரு ஊண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நாய்கிட்டே இருந்து மானுகிட்டே இருந்து அவருக்கு அவரும் இறந்து போயிட்டார். அதனால் நம்ம கொஞ்சம் இந்த பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளத்தை பத்திரமா பார்த்துக்கணும். அடைக்காக்கும் நேரம், அதாவது இன்குபேஷன் பீரியட் 20 நாள்ல இருந்து 90 நாள்னு சொல்றாங்க. அது கூட கையில் கடிச்சிருந்தா, காலில் கடிச்சிருந்தா ரொம்ப நாள், ஏன்னா ரொம்ப நாள் ஆகும் அந்த இன்குபேஷன் பீரியட். கையிலையோ இல்லை முகத்திலே கடிச்சா உடனே அது அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ அதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுரம், ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடலுக்குள்ள போயிடுச்சுனாக்கா ஜுரம் வரும். அதை எதிர்ப்பு சக்தி காட்டுறது ஜுரம் வருதும். ஹெட்டேக் ஏன் வருதுன்னா, பிரெயின் மூளையெல்லாம் கொஞ்சம் வீங்கி இருந்துச்சுனாக்கா அது ஒரு மண்டை ஓட்டில் அது விரிவடைய முடியாது. அதனால ஹெட்டேக் பயங்கரமாக இருக்கும். நாசியா, அதாவது குமட்டலாக இருக்கும், வாந்தி இருக்கும், கை கால் 2 வகை பூச்சி இருக்குது. அதனால ஒரு வகை பூச்சி வரும்போது லிம்பு நம்மளுக்கு பேரலிசிஸ் ஆகிடும். மசில் கிராம்ஸ், அதாவது காலை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, கெண்டைக்காலை இழுத்து பிடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரே கோபமா, அக்ரஷன், நாய் எப்படி கோபமா இருந்து கடிக்குது பாருங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கோபமா இருக்கும். தொண்டையில புண்ணு இருக்கும், சாப்பிட முடியாது, லைட்டை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்காது. போட்டோபோபியாவும் இருக்குதான், ஹைட்ரோனா வாட்டரை கொண்டு போய், ஏன்னா விழுங்க முடியாது. ஒரே சளி, வாயில் அப்படி இப்படியே ஒழுகிட்டே, ஏகப்பட்ட எச்சில் உமிழ்நீர் ஒழுகிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு அறிகுறிகள். டயரியா கூட சேர்ந்துருக்கும். ரேபிஸ் இருக்கிறவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியை பார்த்தாலும், ஏன்னா தொண்டையில் வலியாக இருக்கும், ரொம்ப வலி இருக்கும், முழுங்க முடியாது. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை குடிக்கவும் முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் ஹைட்ரோபோபியான்னு பேர். இருந்துச்சுன்னா அதுக்கும் ஃபீவர் இருக்கும்.
எச்சு ஒழுகிட்டே இருக்கும். ஏன்னா தொண்டை புண்ணு, விழுங்க முடியாது. வாய்ஸ் வந்து அதுக்கு வந்து வேறு மாதிரி மாறி இருக்கும். அப்புறம் வந்து அன்ஸ்டடினஸ்ஸாக ஒரு மாதிரி நடுங்கிட்டு அன்ஸ்டடினஸ்ஸாக இருக்கும். தூக்கமாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஒரே கோவம் வந்து என்னமோ ஒன்று பண்ணுது அப்படிங்கிறதால நேராக போய் மனிதனை கடிக்க ஆரம்பிக்கும். அக்ரஷனாக ஒரு கோவமாக இருக்கும். ஸோ ஆனால் சவுண்டு பார்த்தாலும் அதுக்கு பிடிக்காது, லைட்டை பார்த்தாலும் பிடிக்காது, தண்ணியை பார்த்தாலும் ஃபோபியாவாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு இது வந்து நாயோட சைனு. இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் நம்ம பார்த்தோம்னா முதுகு தண்டவடத்தில் வந்து ஊசி போட்டு அதில் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ளூயிடை வச்சு லேபுக்கு அனுப்பி கண்டுபிடிக்கலாம். இல்லை வாயில் உமிழ்நீர் இருக்கு பாருங்கள், அதை வந்து லேபுக்கு அனுப்பி அதில் என்ன வைரஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். யூரினில் கண்டுபிடிக்கலாம். இல்லை வந்து இறந்த டாகோ இல்லை மனுஷனோ வந்து மூளையில் பார்த்தோம்னா அதுதான் கன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சிடும். இந்த டெஸ்ட்டை விட வந்து இறந்தோன்னா அந்த ஆட்டாப்சி பண்ணுறாங்க இல்லையா, பிரேத பரிசோதனை, அதில் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையான்ட்டு. இந்த படத்தில் நல்லா விளக்குது பாருங்க. இந்த நாய் கடிக்குது, அந்த நரம்பு மூலியமாக நேராக வந்து மூளைக்கு போகுது. மூளைக்கு எப்போவுமே போனோன்னே பெயினை உணரும் போது அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் தான் பெயினை வந்து உணரும். இந்த இடம் வந்து பெயினை உணரும் போது அது நாசியா வாமிட்டிங் சென்டரை கிராஸ் பண்ணிட்டு போகும். அதனால தான் நம்ம வந்து பெயின், எந்த பெயினை உணர்ந்தாலும் எதனால் பெயின் வந்தாலும் நாசியா, குமட்டல், வாந்தி, பசியின்மை இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அது மூளையை பாதித்து மனிதனை வந்து அந்த ரேபிஸ் வைரஸ் வந்து சாகடிக்குது. ப்ரிவென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணால், கடித்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்த கையோ காலோ எங்கேயோ சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணலாம். நல்லா அப்போ வந்து அந்த வைரஸுக்கு அந்த லோடு வந்து அந்த எண்ணிக்கையை வந்து அது குறைக்க உதவும். இப்போ 100 இருக்குது அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஒரு 50 ஆகலாம், இல்லை 25 ஆகலாம். அந்த மாதிரி அப்போ அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இது வந்து கொஞ்சம் குறைக்கும். அது இல்லாமல் ஒருவேளை ஆல்கஹால், பவைடின், அயோடின் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து இது பண்ணி அப்படி நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். இது டாக்டர்கிட்ட போய் இது மாதிரிலாம் சொல்லி, ரேபிஸ் வைரஸ், ரேபி பியூர், அது மாதிரி வைரஸ்லாம் இருக்குது. அந்த ரேபிஸ் வைரஸ் இன்ஜெக்ஷனை வந்து போட்டுக்கணும். கூடவே அவங்க டெட்டனஸ் டாக்சைடு போடுவாங்க. ஒருவேளை 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெட்டனஸ் டாக்சைடு போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு வேளை தேவை இருக்காது. ஆனால் இது வந்து போட்டுக்க, ஏன்னா டீப் உண்டு எதுலேயுமே ரணஜன்னி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து போட்டு விடுவாங்க. அதை போட்டுக்கணும். இது வந்து ஷெட்யூல் போடுவாங்க. கையில் வந்து கிடச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். காலில் கிடச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும். அந்த இன்குபேஷன் பீரியடுன்னு இருக்கு இல்லையா, அடைக்காக்க நேரம். அது மூஞ்சில் கிடச்சுன்னா உடனே வரும், 20 நாள்லேயே வந்தாலும் வந்துடும். அதனால் அதை பார்த்து அசஸ் பண்ணி ஊண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அசஸ் பண்ணி இன்ஜெக்ஷனை வந்து அவங்க போடுவாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷனை வந்து 0 போகிற அன்னைக்கு ஒன்று போடுவாங்க, 3ஆம் நாள் ஒன்று போடுவாங்க, 7ஆம் நாள், 14ஆம் நாள். ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாக்கா அதை அசஸ் பண்ணி 21ஆம் நாள் கூட உடனே வந்து கட்டாயம் வந்து போட்டுக்கணும். ஆனால் கட்டாயமாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இறப்பை வந்து தவிர்க்கலாம். அடுத்தது என்னன்னாக்கா, செல்ல பிராணிகள் அப்படி இருந்துச்சுனாக்கா வெளியே அந்த செல்ல பிராணிகளுக்கு என்ன பண்ணணும்னா தடுப்பூசி போட்டணும். ப்ளஸ் வந்து அது வெளியே வந்து வேறு அந்த தெருநாய் கூட மிங்கிள் பண்ணுறது வந்து விளையாடுறதுலாம் வந்து விடக்கூடாது. ஒரு வேற வந்து திடீர்னு பாருங்கள், அந்த புலி வந்துச்சு, இது வந்துச்சு, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வினோதமான விலங்கு காட்டிலேருந்து வந்துச்சு அப்படின்னு நினச்சோம்னாக்கா அதுக்கிட்ட போய் நம்ம அட்வென்ச்சர்லாம் காட்டிக்கிட்டு இல்லாமல் உடனே வந்து அந்த அந்த துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து எடுத்து விட்டுறணும். அடுத்தது வந்து வீட்டுக்குள்ளே வவ்வால் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே ஊசி போட்டுக்கலாம் நீங்கள். ஏன்னா வவ்வாலால் வந்து யூஎஸில் வந்து வவ்வாலால் தான் பரவுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரேபிஸ் வந்து அண்டார்டிகா கண்டத்தை தவிர எல்லா கண்டத்தில் உள்ளவங்களுக்கும் பரவுது. அதனால் வந்து ரொம்ப வந்து ஊசி போட்டால் சரியாக போயிடும். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டைம்லி இது பண்ணி ரெமெடி பண்ணி டைம்லி வந்து ஊசியை போட்டுக்கணும். அதனால வவ்வால்களை வீட்டில் அனுமதிக்காதீர்கள். ஒருவேளை ட்ராவல் பண்ணுறோம், ஃபாரஸ்ட் பக்கமாக போய் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ரேபிஸ் இன்ஜெக்ஷனை வந்து போட்டுக்கிட்டு ப்ரிவென்ஷனாக போட்டுக்கிட்டு ப்ரொஃபலாக்டிவ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு நீங்கள் போகலாம். யாரெல்லாம்னாக்கா கால்நடை மருத்துவர், ரேபிஸ் ரிசர்ச் பண்ணுறாங்களா அவங்க போட்டுக்குவாங்க.
அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில தடுப்பு முறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க. இவ்வளோ நாள் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி.